தமிழ்நாட்டில் உள்ள கோடை சூடாக இருக்கட்டும், அரசியல் சூடாக இருக்கட்டும், இப்போ தணிஞ்சிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்பவே அருமையாக இருக்குது, மப்பு மந்தாரமாக இருக்குது. ஸோ 2 வகை சூடும் தணிஞ்சிருக்கு. ஒரு வழியாக விஜய் பதவி ஏற்க போகிறாரு. அதுக்குள்ளே வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக வேண்டி காயல்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் தாவேக்கா, காங்கிரஸ்காரங்க, இன்னும் கூட்டணியை சேர்ந்திருக்கக்கூடிய ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இணைந்திருக்கிறாங்க. நல்ல முறையில் ஆட்சி செஞ்சால் வரவேற்போம். அந்த ஆட்சி எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். I request the Honorable Governor to administer the oath of office and secrecy to the Honorable Chief Minister. C. Joseph Vijay Enamma. நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பொதுமக்கள் ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூடும் சரி, கோடைகால சூடும் சரி, ரெண்டுமே தணிஞ்சிருக்கு அப்படிங்கலாம். திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ அதுக்குடைய கொண்டாட்ட கோலாகலம் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ என்னென்ன நல்லாட்சி தந்தாங்கன்னா வரவேற்கணும். அவங்க மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்களுக்கு மாற்றம் வந்ததுன்னா உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது தான். என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அவங்க ஊர்வலமாக போயிட்டுருக்காங்க. காயல்பட்டினத்தில் விஜயுடைய கட்சிக்காரர்களும் சரி, கூட்டணி சேர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிக்காரர்களும் எல்லாமே கோலாகலமாக வெடியெல்லாம் போட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. பதவி ஏற்பு முடிஞ்சிருச்சு. மற்ற அமைச்சர்கள் பதவி ஏற்றுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இந்த தமிழ்நாட்டுடைய நிலைமை மாறுமா என்னங்கிறத நம்ம சற்று பொறுத்திருந்து பார்க்கலாம். வாழ்த்துக்கள் விஜய் அவர்களே, வாழ்த்துக்கள்.